शेषाद्यवंशकलशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्नरन्तगुरुवर्य सुतम् गुणाब्धिम् सम्पत्कुमार गुरुवर्यम् अहम् प्रपद्ये। लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्. 436வது வார்த்தை. அனாதியான கர்ம பிரவாகத்தாலே சதுர்வித சரீரங்களிலும் பிரவேசித்து சதுர்தச புவனங்களிலும் தட்டித்திரிகிற சேத்தனரை ஈஸ்வரன் தன்னை பெருகை குறிப்பாக திரிவித சரீரங்களை திரிப்பித்து மனுஷ ஜன்மத்திலே ஆக்கி கரணத்திரயத்தாலும் காலத்திரயத்திலும் கர்மத்திரயத்திலே அன்வயிப்பித்து அச்சித்திரயத்துக்கு அபருகானவன் குணத்திரயத்தாலே சுத்திரனாய் ஆயுஷாத்திரயத்தாலே அலமந்து அபராதத்திரயத்தை ஆர்ஜித்து ஈசனாத்திரயத்தாலே அடிபட்டு தத்துவத்திரயத்தை அறியாதே தாபத்திரயத்தாலே தப்தனான இவனை தேவதாத்திரயத்துக்கு சேஷியாய் மனிஷி திரயத்துக்கு வல்லபனாய் ஆத்மத்திரயத்தை ஆளுமவனாய் திரிவித பரிச்சேத ரஹிதனாய் திரிவித காரணவஸ்துவான ஸ்ரீமான் கடாட்சித்து விரோதித்திரயத்தை விடுவிக்க கோரி சுகிருதத்திரயத்தை தொடுமானமாக்கி ஆனுகூல்யத்திரயத்திலே அன்வயிப்பித்து அனுவர்த்தனத்திரயத்துக்கு ஆளாக்கி அதிகாரத்திரயத்தை உடைய ஆச்சாரியோபதேசமான மந்திரத்திரயத்தாலே மாஷவித்து பதத்திரயத்தை அறிவிப்பித்து ஞானத்திரயத்தாலே நாட்டி வைத்து சங்காத்திரயத்தை தவிர்ப்பித்து ஆகாரத்திரயத்திலே அன்வயிப்பித்து பருவத்திரயத்தாலே போகமாக்கி லோகத்திரயத்தை உபேட்சிப்பித்து பாதத்திரயத்திலே கொண்டு போய் சாமிய திரயத்தை சம்பந்தமாக்கி உண்மை திரயமற்ற போகத்தை புஜிப்பிக்கும். ஒரு 29 தலைவருக்கு ஒன்னா சொல்லிட்டு போகிறார். திரிவித சரீரமாவது தேவ திரிய ஸ்தாவர சரீரங்கள். இதுல என்ன விஷயம் அப்படின்னா, அனாதிகாலமாக சம்சாரியாயிருக்கும் ஜீவன் எம்பெருமான்களாலே பரமபுருஷார்த்தமான மோட்சத்தை பெறுவரை இவ்வார்த்தையில் முதல் காரா பலபடியாக விவரிக்கிறது. அடுத்த பெயரா அதிலுள்ள ஒவ்வொரு படியையும் விவரிக்கிறது. அது சொல்றேன் இப்போ. திரிவித சரீரமாவது தேவ திரிய ஸ்தாவர சரீரங்கள், கரணத்திரயமாவது மனோவாக்காயங்கள், காலத்திரயமாவது பூத பவிஷ்யத் வர்த்தமானங்கள், கர்மத்திரயமாவது நினைக்கையும் சொல்லுகையும் செய்கையும், நினைக்கையாவது பரசமத்திய அசகத்துவமும் பர அனர்த்த சிந்தனையும் பரதோஷ பிரதிபத்தியும் ஸ்வயாத்ரா நிரூபணமும் சொல்லுகை ஆவது குடிமுடியும்படி தோஷம் சொல்லுகையும் ஸ்வம் அருகிக்கொள்ளும்படி
கோள் சொல்லுகையும் இதர சரீரங்களை இதர சரித்தங்களை சொல்லுகையும் பொய் சொல்லுகையும் செய்கையானது மூணும் பரஹிம்சையும் பரத்ரவியாபகாரமும் அச்சித்திரயமானது வியக்தமும் அவ்யக்தமும் காலமும் குணத்திரயமானது சாத்வீக ராஜச தாமசம் ஆஷாத்திரயமானது அகங்காரயுக்த பிராவண்யமும் அர்த்த பிராவண்யமும் விஷய பிராவண்யமும் அதாவது வென்றியே வேண்டு வீழ்ப்புறக்கிறங்கி ஏற்கனாறு கலவையே கருதி என்கிற இவை அபராதத்திரயமானது பகவதவச்சாரமும் பாகவதாவச்சாரமும் அசக்கியாவச்சாரமும் ஈசனாத்திரயமாவது அர்த்தேக்ஷணை தாரேக்ஷணை புத்திரேக்ஷணைகள் அர்த்தேஷணை தாரேஷணை புத்திரேஷணைகள் தத்துவத்திரயமாவது சித்தும் அச்சித்தும் ஈஸ்வரனும் தாபத்திரயமாவது ஆத்தியாத்மிகம் ஆதிதைவிகம் ஆதிபௌத்திகம் தேவதாத்திரயமாவது வானவர் தம்மையாடு மகன் இத்தியாதிகள் ஷடபடி அண்டலம் இந்தித்தேத்து தொடரின் வசரம் வருது மகிஷீத்திரயமாவது ஒரு மகளார் மடந்தை ஒருமகள் மடந்தை ஒருத்தி நிறமகள் மத்தை திருமகள் ஆத்மத்திரயமாவது நித்தியர் முக்தர் பர்தர் திரிவித பரிச்சேதராகித்தனாவது காலத்தாலும் தேகத்தாலும் வஸ்துக்களாலும் பரிச்சேதிக்கப் போகாதொழிகை திரிவித காரண வஸ்துவாவது நிமித்த உபாதான சககாரி காரணமாக விசேஷ கடாட்சமாவது சௌஹார்தம் விரோதி திரயமானது ஸ்வஸ்வாதந்திரியமும் அந்நேஷேஷத்துவமும் தேகாத்மாபிமானமும் சுகிருதத்திரயமானது ஆனுஷங்கிக்கம் பிராசங்கிக்கம் யாதரிசிக்கம் அனுகூல்யத்திரயமாவது அத்வேஷமும் ஆபிமுக்கியமும் சத் சம்பாஷணமும் அனுவர்த்தனத்திரயமாவது சரீரமர்த்தம் பிராணஞ்சா சத்குருபியோ நிவேதையே அதிகாரத்திரயமாவது பகுஷ்குதானாம் விற்த்தானாம் பிராமணானாம் உபாசிதா என்கிறபடியே அரியக்கத்து வல்லவராகை மந்திரத்திரயமாவது சாஸ்திரஜிபிரகிரகீதமும் சரண்யரஜிபிரகிரகீதமும் ஆச்சாரியபிரகீதமும் சரண்யரஜிபிரகீதமானது சரண்யரஜிபிரகீதமானது கர்மஸ்லோகம் ஆச்சாரியபிரகீதமானது வயம் சாஸ்திரஜிபிரகீதமானது சரணாகதி திருமந்திரம் பதத்திரயமாவது அந்நேஷத்துவ நிவர்த்தியும் அந்யோபாய நிவர்த்தியும் பிரயோஜனாந்தர நிவர்த்தியும் பண்ணிக் கொடுக்கும்பது ஞானத்திரயமாவது ஸ்வஜானம் பிராபகஜானம் பிராபிய ஜானம் சங்காத்திரயமாவது விரோதி பூயஸ்தையம் பிராபிய பிராச்சுரியமும் உபாயலகுத்வமும் ஆகாரத்திரயமாவது ஈஸ்வரனுடைய மேன்மையும் நீர்மையும் வெளிவழகும் அதாவது முன்னை அமரர் முதல்வன் வன் துவராவரி மன்னன் மணிவண்ணன் பருவத்திரயமாவது ஸ்வரூப விரோதி நிவர்த்தியும் சாதன விரோதி நிவர்த்தியும் பிராப்திய விரோதி நிவர்த்தியும் லோகத்திரயமாவது பூமி
அந்தரிக்ஷ ஸ்வர்க்கங்கள். பாதத்திரயமாவது திரிபாத்விபூதி, சாமியத்திரயமானது ரூபசாமியம், குணசாமியம், போகசாமியம். உண்மை திரயமானது அல்பம், அஸ்திரம், அபோக்கியம். அருகையாவது இவை இன்றியிலே ஒளிகை. இதுக்கு வியாக்கியானம் இது பெரியவாச்சான் உள்ள வார்த்தையாம். இது வியாக்கியானம் என்ன சொல்றது அப்படின்னா, விவரணிகளுக்கு ஒரே குறிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. எல்லாமே மூன்றாக வகைப்படுத்தப்பட்டிருப்பது இவ்வார்த்தைக்கு அலங்காரமாயிருக்கிறது. இனி இக்குறியீடுகளுக்கு உரிய பதங்கள் எளிய நடையில் விவரிக்கப்படுகின்றன. என்ன சொல்றார்? அனாதிகாலமான கர்ம பிரவாகத்தாலே சம்சாரியாயிருக்கும் ஜீவன் எம்பெருமானருளாலே பரமபுருஷார்த்தமான மோட்சத்தை பெறுவதை இவ்வாக்கியத்தில் பலபடியாக இருக்கிறது. என்ன சொல்ற? சதுர்வித சரீரங்களிலும் பிரவேசித்து சதுர்தச புவனங்களிலும் தட்டித் திரிகிற சேதனரை அதுக்கு இனி இக்குறிப்புக்கு உரிய பதங்களை எளிய நடையில் தேவ பிரிய ஸ்தாவனம் ஆகிற மூன்று சரீரங்களில் முதலாவது புண்ணிய பல அனுபவத்திற்கும் மற்ற இரண்டு பாபபல அனுபவத்துக்கும் ஏற்பட்டதாகியாலே அவற்றை விடவைத்து மோட்ச சிந்தைக்கு மிகவும் பாங்கான மனுஷ சரீரத்தை அடைவிக்கிறான் எம்பெருமான். மனம், மொழி, மெய் என்றும் முக்கரணங்கள் சென்ற காலம், வருங்காலம், நிகழ்காலம் என்னும் மூவகை காலங்கள் மனம், மொழி, மெய் என்னும் முக்கரணங்களின் காரியமாக நினைக்கை, சொல்லுகை, செய்கை. நினைக்கை பிறர் இருக்கும் பொறாமையும் பிறர்க்கு தீங்கு நினைக்கையும் பிறர் குத்தங்களை காண்கையும் தன் தேக யாத்திரையே சிந்திக்கையும் சொல்லுக்கு ஒரு சொல்லிலே ஒரு புறமே அறியும்படி குற்றம் சொல்லுகையும் உடைமை பற்று போகும்படி கோழி சொல்லுகையும் எம்பெருமான் தவிர மற்றவர்களின் சரித்திரங்களை சொல்லுகையும் பொய் சொல்லுகையும் செய்கை பிறர்க்கும் தீங்கு செய்வதும் செய்கை திருவிதை செய்கை பிறர்க்கு தீங்கு செய்வதும் பிறர் பொருளை திருடுவதும் மூலப்பிரகிருத்தியாகிற அவ்வியக்தம் அதன் காரியமான வியக்தமான அச்சித்தத்துவங்கள் காலம் என்றும் மூன்று வகையான அச்சித்துக்கள் அப்பால் பெற்றவனான சேதனன் சத்வம், ரஜஸ், தமஸ் என்ற மூன்று பிரகிருதி குணங்களாலும் அவற்றால் விளையும் குணங்களாலும் மிக தாழ்ந்தவனாகி விடுகிறான் ஜீவன். வெற்றி, புகழ் முதலான அகங்காரத்தை விளைவிக்கும் ஆசைகள், பொருளிலாசை, பெண்ணாசை என்று மூன்று வகைப்பட்ட ஆசைகளினாலே துன்புறுகிறான் ஜீவன். எம்பெருமான் திறத்தில் அவசாரம்
அவனடியார்கள் திருத்த அவதாரம் அவர்கள் இருவர் பிறக்கிலும் காரணமில்லாமலே அவசாரப்படுவதாகிற மூன்று வகைப்பட்ட அவசாரங்களையும் அனாதி காலமாக சேர்த்து வைத்திருக்கிறான் இவன். பொருள் மனைவி பிள்ளைகளிடம் பாசத்தாலே அடிபட்டு கிடக்கின்றான் இவன். சிதச்சிதீஸ்வரன் என்றும் மூன்று தத்துவங்களை அறியாமல் இருக்கிறான். ஆத்தியாத்மிகம் அந்த ஆத்மாவெனப்படும் சரீரத்தில் உண்டாகும் நோய் முதலானவை, ஆதி தெய்வீகம் தெய்வச் செயலான இடி முதலானவற்றால் ஏற்படுபவை, ஆதி பௌத்திகம் பாஞ்சபூதங்களாலே ஏற்படுபவை என்றும் மூன்று வகையான தாபகங்களாலே துன்புறுகிறான். இதுவரை ஜீவன் இருக்கும் இருப்பு விவரிக்கப்பட்டது. இனி எம்பெருமானுடைய பெருமை விவரிக்கப்படுகிறது. பிரம்மன், ருத்ரன், இந்திரன் என்று மூன்று தேவர் தலைவர்களுக்கும் சுவாமியாயிருப்பவன் எம்பெருமான். ஸ்ரீ பூமி நீலா தேவர்களாகிற மூன்று பிரதான மகிழ்களுக்கு இனியவனாயிருக்கிறான் எம்பெருமான். பத்தர், முக்தர், நித்தியர் என்று மூன்று வகைப்பட்ட ஜீவர்களை ஆளுகின்றானாயிருப்பான் எம்பெருமான். காலத்தால் அளவு பெற்றிருக்கை, தேசத்தால் அளவு பெற்றிருக்கை, வஸ்துவால் அளவு பெற்றிருக்கை என்றும் மூன்று விதமான அளவுகளை இல்லாதவனாய் எல்லா காலத்திலும் எல்லா தேசத்திலும் எல்லா பொருள்களுக்கும் அந்தர்யாமியாய் ஒப்புயர் பெற்ற பொருளாய் இருப்பவன். குடத்துக்கு குயவன் போலே உலகுக்கு நிமித்த காரணமாயும் மண் போலே உபாதான காரணமாயும் தண்ட சக்கரங்கள் போலே சககாரி காரணமாகவும் இருப்பவன். இத்தகைய எம்பெருமான் முற்கூறிய சேதனன் விஷயத்தில் இயற்கையான நட்பு கொண்டவனாயிருக்கையாலே இவனுக்கு பிறக்கும் போது மோட்சத்தை பெறுவதற்குறுப்பான் ஒரு கடாட்சத்தை செய்கிறான். தனக்கும் தானே தலைவன் என்றும் ஸ்வஸ்வாதந்திரியம் பிரம்மன், ருத்ரன் முதலானவற்குத்தான் அடிமைப்பட்டவன் என்றும் அதிசேஷத்துவம் ஏகமே தான் என்றும் ஏகாத்மாபிரானம் என்னும் மூன்று தடைகளை விடுவிக்க உட்படுகிறான் எம்பெருமான். தீவிரபூஷணம் 386 சூழ்நிலையில் வியாக்கியானத்தில் விவரிக்கப்பட்ட ஆனுஷங்கிகம், பிராசங்கிகம், யாதிருச்சிகம் என்னும் மூன்று வகைப்பட்ட அறியாத புண்ணியங்களை இவனுக்கு உள்ளதாக கணக்கிடுகிறான் எம்பெருமான். தந்திரம், துவேஷமும் மென்மை, ஆபமுக்கியம் என ஈடுபாடு, நல்லோர்களோடு பேசி பொறுபோக்குகை என்றும் மூன்று வகைப்பட்ட ஆனுகூல்யங்களை இவனுக்கு உண்டாக செய்கிறான் எம்பெருமான். சரீரத்தையும் பொருளையும் உயிரையும் நல்லாசிரியரின் பொருட்டு சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு சரீர சமர்ப்பணம், அர்த்த சமர்ப்பணம், பிராண சமர்ப்பணம் என்னும் மூன்று வகைப்பட்ட ஆச்சாரியானுவர்த்தனத்தை இவனுக்கு ஏற்படும்படி செய்கிறான் எம்பெருமான். நல்ல கேள்வி ஞானமுடையவர்களாய், வயது முதிர்ந்தவர்களாய், வேதார்த்தம் அறிந்தவர்களான பெரியோர்களை உபாசிக்கிறவன் என்கிறபடி மூவகைப்பட்ட அதிகாரத்தை தகுதியை உடையவனாய் அறியக்கற்று வல்லவனான ஆச்சாரியனின் உபதேசமான ரகசிய மந்திரோபதேசத்தாலே இவனுடைய நெஞ்சிலுள்ள அமுக்கை அழுக்கை தரிக்கிறான் எம்பெருமான்.
மூன்று மந்திரங்களாவன சாஸ்திரங்களில் மிகவும் ஆதரிக்கப்பட்ட திருமந்திரம், சரண்யனான கீதாச்சாரியன் மிகவும் விரும்பி வெளிப்பட்ட சரமஸ்லோகம், நம் ஆச்சாரியர்கள் மிகவும் விரும்பி எப்போதும் அனுசந்திக்கும் திரயம் என்றும் ரகசியத்திரை மந்திரங்கள். திருவட்டாட்சரத்தில் மூன்று வரங்கள் அவையாவன ஜீவன் எம்பெருமானை ஒழிந்த மற்றவருக்கும் உரியனாஞ்சிராதவன் என்று அறிவிக்கும் பிரணவம், எம்பெருமானை ஒழிய வேறெதையும் உபாயமாக கொள்ளத்தகாதவன் என்று அறிவிக்கும் நமசப்தம், அவன் முகமதத்திற்கே ஆன கைங்கரியம் ஒழியா வேர் ஒன்றும் இவனுக்கு பயன்று என்று விளக்கும் நாராயணாயா என்றும் தரம். ஆகா, மூன்று வரங்கள். இம்மூன்று வரங்களையும் எம்பெருமான் ஜீவனுக்கு ஆச்சாரியன் மூலமாக அறிவிப்பிக்கிறான். இப்பதங்களின் மூலம் ஜீவஸ்வரூபத்தை பற்றியும் உபாயத்தை பற்றியும் உபேயத்தை பற்றியும் ஞானத்தை உறுதியாக உண்டாக்குகிறான். அநாதிகாலமாக சேர்ந்திருக்கும் புண்ணியபாபங்கள் எளிதில் அடியுமோ? தலை சிறந்த பரமபுருஷார்த்தம் இத்தனை எளிதில் கிடைக்குமோ? பிரபத்தியாக மிக எளிய உபாயத்தால் மிகச் சிறந்த பயனை அடைய முடியுமோ என்னும் மூன்று ஐயத்தையும் போக்குகிறான் எம்பெருமான். தன்னுடைய மேன்மையை, நீர்மை, வெளிவழிவு என்னும் மூன்று முக்கியமான தன்மைகளிலே ஈடுபட்டுகிறான் எம்பெருமான். பரத்திரயத்திலும் சொல்லப்பட்ட மூன்று வகைப்பட்ட விரோதிகளையும் படிப்படியாக போக்கி தன்னை அனுபவிக்கை ஆகிற போகத்தை கொடுக்கிறான் எம்பெருமான். பூமி, அந்தரிக்ஷம், ஸ்வர்க்கம் என்னும் மூன்று உலகங்களிலும் ஜீவனுக்கு ஆசை இல்லாமல் செய்கிறான். திரிபாத்யபூதி என்னும் பரமபுரத்துக்கு இவனை அழைத்துச் செல்கிறான். ரூபம், குணம், போகம் என்னும் மூன்றிலும் இவனை தன்னை ஒத்தவனாக்குகிறான் எம்பெருமான். மிக தாழ்ந்ததாஞ்சிருக்கை, நிலையற்றதாஞ்சிருக்கை, இனிமையற்றதாஞ்சிருக்கை என்னும் மூன்று குத்தங்களும் இல்லாத பரமபுருஷார்த்தத்தை பரமபுரத்திலே இந்த ஜீவனை அனுபவிக்க செய்கிறான் எம்பெருமான். இது விளக்கம். அண்ணா, எந்த மாதிரி ஜீவாத்மா பரமாத்மாவுடனே சேர்ந்து அனுபவிக்கிறது சொல்றாங்க. மோட்சானுபவம் படிப்படியாக சொல்கின்ற எல்லாம் தைவித்தியத்தோடு சொல்றார். 432ஆம் வார்த்தை. இவ்வார்த்தையில் எம்பெருமான் நமக்கு செய்யும் நன்மைகளை தொகுத்து காட்டுகிறார் ஆச்சான் பிள்ளை. அவற்றில் எம்பெருமான் ஜீவனுக்கு கழிக்குமுவை சில. அவையாவன சங்கம், விஷயங்களின் பற்றி, வீக்ஷணை, பால்யம், யௌவனம், கிடைத்தனம், மரணம் என்றும் சரீர நிலைகள், பாப பலமான நரக்கம், அதித்தியை, அஜானம், கர்மம், புண்ணியபாபங்கள், வாசனை, தாபத்திரயம், பூத சூக்ஷ்மம், இந்திரியங்கள், பிராணன் என்னும் சூக்ஷ்மத்திரயம். இது எம்பெருமான் செய்யும் சேமங்கள் பின்வருமாறு. பிறர் பிராகிருத்த லோகங்களுக்கு எல்லையான வெறுகையை தாண்டுவிக்கிறான். பரமவரத்தை அடைவிக்கிறான். இது சாலோக்கியம்.
தன்னை போன்ற அப்புராகிருத்த ரூபத்தை உண்டாக்குகிறான். இது சாரூபியம். தனக்கு அருகில் நம்மை வைத்துக் கொள்கிறான். இது சாமீபியம். தன்னை ஒத்த குணங்களை உடையவராக நம்மை ஆக்குகிறான். இது சாயுஜ்யம். இதன் விவரணம் பின்வரும் க்ஷேமங்கள். ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் என்னும் ஷட்குணங்களை உண்டாக்குகிறான். தன் திவ்யமங்கள விக்கிரகத்தை அனுபவிக்கச் செய்கிறான். தனக்கு கைங்கரியம் செய்யும்படி செய்கிறான். அக்கைங்கரியத்தை கண்டு உகக்கிறான். இப்படி சேஷிக்கு ஏற்படும் உகப்பையும் கண்டு தானும் உகக்கை சேஷபூதனான ஜீவனுடைய சேஷத்துக்கு பயனாகும். விவரணம் சொல்றேன், வார்த்தை சொல்றேன், கலங்க. சங்கத்தை கழித்து, ஈசனையை கழித்து, பால்யத்தை கழித்து, யவ்வனத்தை கழித்து, ஜரையை கழித்து, மரணத்தை கழித்து, நரகத்தை கழித்து, அவித்யை கழித்து, கர்மத்தை கழித்து, வாசனையை கழித்து, ஆபத்திரயத்தை கழித்து, சூக்ஷ்மத்திரயத்தை கழித்து, விரஜைக்கு அக்கறைப்படுத்தி, லோகப்பிராப்தியை உண்டாக்கி, ரூபப்பிராப்தியை உண்டாக்கி, சைவ பிராப்தியை உண்டாக்கி, சாயுஜ்யத்தை உண்டாக்கி, ஞானத்தை உண்டாக்கி, பலத்தை உண்டாக்கி, ஐஸ்வர்யத்தை உண்டாக்கி, வீரியத்தை உண்டாக்கி, சக்தியை உண்டாக்கி, தேஜஸை உண்டாக்கி, விக்கிரக அனுபவத்தை உண்டாக்கி, கைங்கரியத்தை உண்டாக்கி, இவன் கைங்கரியத்தை கண்டு அவன் உகந்தபடி கண்டு உகக்கை சேஷத்துவத்துக்கு பிரயோஜனம் என்று ஆச்சான் பிள்ளை எவரை செய்தார். இது வியாக்கியானம். முதலையே சொல்லிட்டேன். பெருமான் இந்த மாதிரி உலகத்தை உண்டாக்கி சேத்தனரை காப்பாற்றுவான். எடுத்தறி 433 வார்த்தை. ஸ்ரீபதிராகிற காளமேகத்தினின்றும் சௌகார்த்தம் என்கிறதொரு பாட்ட மழை விழுந்து கிருபையாகிற நிலத்திலே ஜீவனாகிற ஓஷகி முளைத்து ஆச்சாரியனாகிற இப்பிதாவுக்கு இரக்கம் என்கிற சங்கத்தாலே ஞானம் என்கிற மாதாவின் பக்கலிலே சேர்ந்து ஜீவாத்மாவாகிற பெண் பிள்ளை பிறக்கா ருச்சி ஆகிற ஜீவனத்தை விட்டு வளர்த்து கொண்டு போன்று விவேகம் ஆகிற பக்வ பெருந்தவாறு பரமசேஷிகளாகிற ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திரளை சேர்த்து எம்பெருமானாகிற வரன் கையிலே சொரூபஞானம் என்கிற தாரையை வார்த்து கொடுக்க அவனும் சேஷத்துவமாகிற மந்திர வாசஸை உடுத்தி சேஷவிருத்தியாகிற மாங்கல்ய சூத்திரத்தை கட்டி ரூபநாமங்கள் என்கிற ஆவரணங்களை பூட்டி கையை பிடித்துக் கொண்டு போந்து அத்தியவசாயம் என்கிற ஆசனத்திலே கொண்டிருத்தி பிராபக ஞானம் என்பது அக்னியை வளர்த்து இதோ தியாகம் என்கிற சமிதைகளை இட்டு சித்தோபாய ஸ்வீகாரம் என்கிற பிரதான ஆகுதியை பண்ணி மூலமந்திரத்தாலே ஜெயாதி ஹோமங்களை பண்ணி சாஸ்திரங்களாகிற பொறியை சிதறி சம்பந்த ஞானமாகிற பரிபூர்ண ஆகுதியாலே பிராப்தி பிரதிபந்தங்களை நிசேஷமாக்கி நிர்பரத்வானுசந்தானம் பண்ணி
பூர்வாச்சாரியர்கள் ஆகிற பந்துக்களை முன்னிலையாக்கி மாதாபிதாக்கள் இருவரும் சேர்விருந்து காட்டிக் கொடுத்தா ஆழ்வார்கள் ஈரச்சொல்லாகிற மூப்போடே சேர்விட வாத்சல்யாதி குண யுக்தனாய் அவனும் பர்த்தாவான ஆக்காரம் கொலையாறுபடி அனைத்து நோக்கிக் கொண்டு போந்து வரையாகிற பருவம் விளைந்தவாறே அவனும் தன் பிரதான மகிஷியும் கூட அந்தப்புற கட்டிலே கொண்டு போய் அந்தவில் பேரின்ப அடியராகிற பந்துக்களோட சேர்ந்து ஹரிஷ பிரகர்ஷத்தோட ஆதரிக்க பிரீத்தி வெள்ளமாகிற படுக்கையிலே கொண்டேனே விஷய வைலட்சண்யமாகிற போகோபகாரணங்களோட சகலவித கைங்கரியத்தாகிற அனுபவத்தோட மூட்டா ஆனந்தமாகிற வெறுக்காத்திலே ஆழங்கால் பட்டு நமஹா என்பது போத்தி என்பது ஜிதந்தே என்பது என்பதா ஆகா நிற்கும். இது பெரிய வார்த்தை. இதுக்கு ஒரு வியாக்கியானம் இருக்கு. அது அறிந்தா விஷயம் வேறுமான தெரியும். ஆத்ம விவாகத்தை விரணிப்பது இவ்வார்த்தை. ஆத்மா ஒரு பெண் எம்பெருமானுக்கு தாரவார்த்து கொடுக்கிறான். எப்படி அதுகள்ல ஆச்சாரிய ஹிருதயம் 120 சூர்ணை இதே ரீதியில் அமைந்தது. ஸ்வர்க்கத்தை அனுபவித்து புண்ணியம் முடிந்தவுடன் மேகத்தின் மூலமாக ஜீவன் பயிரில் சேர்ந்து ஒரு புருஷ சரீரத்தில் சேர்ந்து அதற்கு பின் தாயின் கருப்பையில் சேர்ந்து அதன் பிறகு குழந்தையாக பிறக்கிறான் என்பது பஞ்சாட்சி வித்யில் கண்ட முறை. அதுபோல ஸ்ரீமன் நாராயணனாகிற கார்மேகத்திலிருந்து சௌஹார்தம் எல்லா வேல்களிடத்தும் நட்பு என்கிறது ஒரு பாட்டம் மழைவெழுந்து கிருப்பையாகிற இடத்திலே ஜீவனாகிய பயிர் முளையிட்டு ஆச்சாரியன் என்னும் பிதாவுக்கு இரக்கம் என்கிற உணர்ச்சியாலே ஞானமென்கிற தாயோடு சேர்த்து ஏற்பட்டு ஜீவாத்மாவாகிற பெண் பிள்ளை பிறக்கிறாள். அவளை ஆச்சாரியனாகிற தந்தை ருச்சியாகிற உணவை ஈட்டு வளர்த்து கொண்டு வந்து விவேகமாகிற பக்குவம் பிறந்தவிந்து பரம சேஷியாகிற ஸ்ரீவைஷ்ணவர்களாகிற தோழிகளோடு கூடி எம்பெருமானாகிற மணமகன் கையிலே சுரூபிஞானமாகிற நீரை வார்த்து கன்னிகாதானம் கொடுக்கிறான். எம்பெருமானாகிற மணமகனும் ஜீவனாகிற மணப்பெண்ணுக்கு சேஷத்துவமாகிற மந்திர கொடியை உடுத்தச் செய்து சேஷனுக்கு உரிய செயலான வசனங்களை சேஷனுக்கு செயலான கைங்கரியமாகிற தாலியை கட்டி வைஷ்ணவ ரூபநாமங்கள் என்கிற ஆபரணங்களை கூட்டி கையை பிடித்து அழைத்து கொண்டு வந்து சுரூபத்தின் உறுதியாகிற ஆசனத்திலே இருக்கச் செய்து உபாயமாகிற
தன்னை அந்த எம்பெருமானை பத்தி அறிவாகிற அக்னியை வளர்த்து மத்தோபாயங்களை கைவிடுகையாகிற சமித்துக்களை இட்டு சித்தோபாயமாகிற தன்னை இம்மணமகன் இம்மணமகள் பற்றுவதாகிற முக்கியமான ஆகுதியை பண்ணி மூலமந்திரமாக திருவட்டாட்சரத்தாலே ஜயாதி ஹோமங்களை பண்ணி சாஸ்திரங்களாகிற பொறியை சிதறி ராஜஹோமம் செய்து சம்பந்த ஞானமாகிற பூர்ணாகுதியாலே தன்னை தடைகளை அடியோடு நீக்கி ஜீவனாகிற மணமகளை கவலை அத்தவனாகச் செய்து பூர்வாச்சாரியர்கள் ஆகிற உறவினர்கள் முன்னிலையிலே ஞானமாகிற தாய் ஆச்சாரியனாகிற தந்தை ஆகிய இவரும் சேர்ந்திருக்கை சேர்ந்திருக்கையை பிடித்து கொடுத்த ஆழ்வார்களின் நீரச்சொல்லாகிற நீரோடே சேரவிட வாத்சல்யம் முதலான குணங்களோடு கூடின மணமகனான எம்பெருமானும் பர்த்தாவான தன்மைக்கு தக்கபடி ராஜ்யான என்று ஜீவனாகிற மணமகளை அணைந்து ரட்சித்துக் கொண்டு போந்து துறையாகிற நிலை இணை விளைந்தவுடன் மணமகனான எம்பெருமான் தன் பிரதான மகிழ்ச்சியான பெரிய பிராட்டியாரோடு கூட அந்தப்புற கட்டிலான ஆதிசேஷ சயனத்துக்கு அழைத்து போய் அந்தமில் பேரின்ப அடிய என்கிற உறவினர்களோடு சேர்ந்து ஆனந்த மிகுதியோடு ஆதரிக்க அன்பு வெள்ளமாகிற படுக்கையில் இம்மணமகளை கொண்டு ஏறி விஷய சிறப்பாகிற போகோபகரணங்களோடு கூட சகலவித கைங்கரியங்களாகிற அனுபவத்திலே மூக்க ஆனந்தமாகிற திருக்காத்திலே உடைந்தாடி நமகா போத்தி ஜித்தம் பல்லாண்டு என்னும் மங்களாசாசன சப்தங்களை பாடிக்கொண்டிருக்கிறான் மணமகனாகிற இந்த ஜீவன், மணமகளாகிற இந்த ஜீவன். அந்த பரமரத்தில் எந்த மாதிரி ஜீவாத்மா காலத்து கிடைக்கிறார் கோர்வையாக சென்று வந்திருக்க அஸ்மதமாரம்பாம் லக்ஷ்மி வல்லமுகரியில் தாம் வந்தே குருதரம் பராம்